அது நாங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டிக்கு அப்படித்தான் சொல்லணும். வேற வழி இல்லை. மாட்டிட்டேன். நான் எப்பவுமே என்ஜாய் பண்ணி வாழக்கூடியவன். ரசிச்சு வாழணும். வாழ்க்கையை வந்து ரசிச்சு வாழணும். நாட்டுக்காக சாக வலிக்கிட்டேன். ஆனா சாக இல்ல. ஆனா இப்ப வீட்டுக்கா சாறீங்களே வளங்கணும். ஆனா அப்பாவை ரொம்ப டாமினேட் பண்ற வீட்ல. அவருக்கு அதான் பிடிக்கும் மிஸ். நான் திட்டுறது, நான் ஏதாவது சொல்லி கொடுக்கறது, ஐயா என் பொண்ணுக்கு எல்லாம் தெரியுது அப்படின்ற கர்வம் அவருக்கு. யார ரொம்ப பிடிக்கும்? எனக்கு எங்க அப்பா தான் மிஸ். மூர்த்தி நாங்களோடது ஃபுல் நேம். எங்களுக்கு வந்து இப்ப குடும்ப கார்டு 15. அப்படி எடுக்கணுமோ அந்த பதிய போறோம். பெரிய நேம். அப்போ அது சச்சிதானந்த மூர்த்தி என்று உங்களுக்கு சொல்லணுமோ? அவ்வளோ பெருசா இல்லையே. நல்லதான் இருக்கு. நல்லதான் இருக்கு. ஆனந்த மூர்த்தி. நாங்க செல்லமா சச்சின்னு கூப்பிடுவோம். சச்சி. ஆனா அவங்க எல்லாம் மூர்த்தி நான் கூப்பிடுவோம். அப்படியா? சச்சின்னு கூப்பிடுவாங்க. சச்சின்னு கூப்பிடுவாங்களா? அப்ப டிஃப்ரெண்டா கூப்பிடுங்க. எல்லாம் கூப்பிடுற பேர் எங்களுக்கு வேணாம். சரியா? சச்சி எங்களை சச்சி என்ன சச்சிதானந்தம். ஆனந்தம் 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 நல்லா இருக்கு. ஆனா நீங்க ரொம்ப ஆனந்தம் இருக்கீங்க பார்த்தேன். வரும்போதே பாட்டுன்னு இது என்ன வேற வேலை. சரி, அப்ப முதல்ல அப்பாக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நன்றி. சரியா? எப்பயும் இதே புன்னக முகத்தோட, இதே ஹேண்ட்ஸமா, எண்டுக்கும் எப்படியும் இன்றைக்கும் எப்பொழுதும் இருக்க வாழ்த்துறோம். சரி, அடுத்த எர்மோன் இருந்தா அடுத்த எர்மத்துல நீ இதே மாதிரியே இருக்க ஆசைப்படுறோம். தேங்க்யூ ஸோ மச். சரியா? ரைட். அப்ப இந்த பிறந்த நாள்ல வாழ்க்கையில நீங்கள் மறக்கக்கூடாதான். வாழ்க்கையில இவ்வளவு இப்பதான் வந்து போகுமே அப்படிதான். ஆனா எந்த பிறந்த நாள மறக்கூடாது எங்களை நினைப்புதான். மறப்பீங்க? எப்படி மறக்க? அதனாலதான் கேட்டேன். நீங்கள் நாங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரே கலர் போட்டிருக்கோம். அப்படியே மச்சிங்க அது பாத்தீங்களா? சரி, சூப்பர். அப்ப நாங்க அந்த கேக் கொடுத்துருவோம். சரி, அப்பாவுக்கு ஒரு அழகான கேக் கொண்டு அப்ப பேர்பிள் கலர்ல கொடுத்துருக்கீங்க. அப்பாவுக்கு பேர்பிள் பிடிக்குமா? பேர்பிள் என்ற வைஃபுக்கு தான் பிடிக்கும். ஓ, அப்ப வைஃபை அனுப்பினாங்க. உண்மையாவா? I like it to தெரியாம போயிட்டே. I like it to wife and children. வைஃபை விரும்பாட்டி சோறு இல்லையே, அப்புறம் விஷம் இல்லை. சோத்திர விஷயம் தான். அது நாங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டிக்கு அப்படித்தான் சொல்லணும். வேற வழி இல்லை. மாட்டிட்டேன். எல்லா ஆம்பளையும் மாட்டி தைக்கிறாங்கம்மா. ஆம்பளை கல்யாணம் கட்ட முடியாது. சரியான இப்ப அதுவும் வந்துடுச்சு. இத்தனை பேர் எப்படி செய்யறாங்கன்னு தெரியல. சரி, இருந்தாலும் மனைவி வந்துட்டு இப்ப நாங்க வந்துட்டு எவ்வளவு தொகை செய்யலாம். ஆனா மனைவி வாழ்றது கணவனுக்கும் பிள்ளைக்கும் மட்டும்தான். அவைகளுக்கு வேற யாரும் வாழ்க்கையில் தேவைப்படாது. அதனால அந்த விஷயத்தை நானும் அக்செப்ட் பண்ணுவேன். சரியா? ரைட். அப்போ அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அழகான கேக் பலூன் டெக்கரேஷன் கொடுத்துருக்கேன். ஏன்னா நீங்கள் எப்படி டெக்கரேட் பண்ண மாட்டீங்களாம், வெட்டுற ஐடியாவில் நீங்கள் இல்லையா? அப்படியே? எஸ். அப்போ யாரும் சொன்னீங்களா? இவங்களா ஒன்று ஏற்பாடு பண்ணி அவங்களோட ஹாப்பியாக இருக்கிறதுக்கு, அவங்களையும் ஹாப்பி பண்ணுறதுக்கு, ஜாலியாக அவங்க இருக்கிறதுக்கு. ஜாலியாக. அப்போ யார் கொடுத்து சொல்லுங்க. இது வந்து வர்றவங்களுக்கு தான் கொடுக்க முடியும். இல்லை யார் அனுப்பினாங்க சொல்லுங்க. இது வந்து இந்த மருமகனும் டாட்டரும் அனுப்பியிருக்காங்க. இல்லை, வைஃப் தானே கலர் பிடிக்க முடியுங்க. அப்புறம் வைஃபோட கலரை அவங்க ரெண்டும் சூஸ் பண்ணியிருக்காங்க. அது அவங்க தான் இல்லையேப்பா. அவங்க இல்லையே. அதில் இருக்காங்க. அவங்க தெரியல. கொடுத்தது அவங்க கிடையாது. நான் போய் சொல்றீங்களா? அப்படியா? நீங்க எனக்கு தெரியல. அவங்க கொடுத்தது அவங்க கொடுத்தது ஒரு ஆள் தான். ஒரே ஆள் தான். நீங்க 2 பேர் சொன்னீங்களா? ஒரே ஆள் தான் கொடுத்தது. இவன் அவங்கள உங்களுக்கு தெரியும். என்னுடைய டாட்டர் ஹஸ்பண்ட் இருக்காரு, அவர் கொடுத்திருப்பாரு. அதான் சொல்றேன். ஒரு போய் தான் கொடுத்தாரு. ஹரிபிரசன்ட். அவரே பேர் வந்து எஸ்ல தோங்குது, நாட் எச். எஸ்ல தோங்குது. ஒரு போய் தான் கொடுத்தாரு. அவரே உங்களுக்கு தெரியும். ஆனா உங்களுக்கு சொந்தம் கிடையாது. சொல்லுங்க பாரு. ஆரோ சங்கரனாவா? சங்கர். எஸ்ல வர்றதெல்லாம் சங்கர். செந்தில் அண்ணையா? பாத்தீங்களா? அது பிள்ளையான பதில். அதுவும் பிள்ளையா? யாரு? உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவதான். இவன் பார்த்துட்டே இருக்கலாம் அவங்கள. இப்ப உங்களோட மருமகன் வெளிநாடா? மகள் வெளிநாடா? இங்க இருந்தா வந்துச்சு. விட்ட சசிகுமார், செந்தில் எல்லாம் பேர் மெஸ்ல. சுனில், சனில் வேற. யாரு? ஜோக்கின் இல்ல. அது வையில வருது. வைஜேல வருது. ஜோக்கின் அதுவும் வராது. என்னப்பா இப்படி உங்களோட பேர் வேஸ்டான தானே? சச்சிதானந்தன். அப்ப நீங்களே உங்களுக்கு கொடுத்தீங்களோ? அப்படி இருக்கு. அப்படி நம்மளே கல்லால எறிஞ்சு நம்மளே பிடிக்கிற மாதிரி இருந்தா நல்லா இருக்கு. அப்ப நமக்கு வீடியோல சரி. அப்பா வாழ்க்கை எப்படி போகுது?
நல்லா இருக்கும், அருமையா இருக்கு. உண்மையாக இருக்கா? என்ஜாயா போகுது. சரி, சில பேர் போது தான் வாடி போயிருக்கும், சில பேருக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கும். நான் எப்பவுமே என்ஜாய் பண்ணி வாழக்கூடியவன். ரசிச்சு வாழணும், வாழ்க்கையை வந்து ரசிச்சு வாழணும். அப்படித்தான் எதுவுமே பிடிச்சு பிறந்ததும் இல்லாம குழந்தைகளுக்கும் நம்ம கூட இருக்கவங்களுக்கும் அருமையா இருக்கக்கூடிய மாதிரி வாழ எனக்கு பிடிக்கும். இல்ல எல்லாருக்கும் சில பேருக்கு வந்து வாய் மட்டும் தான் பேசும். ஆனா அப்பறைக்கு கண்ணுக்கு மேலாம் பேசுந்தா. சரி, இப்ப சொல்லுங்க யாருன்னு. இல்ல கிட்டத்தட்ட அவர்கிட்ட போட்டோ அனுப்பினார். என்ன மாதிரி இருப்பா? சிலவள நீங்க தானே செட்டில்மெண்ட் பண்ணி எங்கேயோ எடுத்து கொண்டு வந்துட்டீங்களா? எனக்கு தான் உங்களுக்கு தெரியாது யாருன்னு. தெரியாதவர் தான் கொடுத்துருப்பாருன்றீங்க. உங்களுக்கு தெரியும் சொன்னால உங்களுக்கு தெரியும் அவருக்கு, ஆனா சொந்தம் இல்லை. சரி, மிஸ்டர் ஷியான் தான் உங்களுக்கு இவ்வளவு பரிசு கொடுத்தது. சரியா, இந்த மாதிரி பலூன் டெக்கரேட் பண்ணி ஒரு கேக் சொல்லி அவர் தான் எங்களை அனுப்பினாரு. அவர் தான் கொடுத்தாரு. யார் சொல்லுங்க? அவர் தேங்க்யூ ஷியாம். மருமனு ஷியானா பேர்? மருமனு ஷியானா பேர்? மகனுக்கு ஷியானா பேர்? ஐயோ கடவுளே, அவர் எங்க நிற்கிறார்? அவர் கனடால இருக்கு. இங்க இருந்தேன், இங்க இருந்து அவர் உங்களுக்கு தெரியுமே, சொந்தமேப்பா. அவர் உங்களுக்கு கொடுத்த சொந்தம் கிடையாதுப்பா. ஷியான் சொல்ல, ஷியான் வேற யாரும் தெரியாது மகனை தவிர. என் பேர் ஷியான் தான். நான் தானே கொடுத்தேன் உங்கள்ட்ட. உங்களுக்கு தெரியும் ரைட்? ஆனா சொந்தம் இல்ல. இப்ப கையில கொடுத்ததாரு நீங்க தான். ஆமா, யாரு கொடுத்தா கேட்டா இப்படியும் ஒரு வெட்டா. ஆமா, இப்படி ஒரு வெட்டா விழுந்து வந்து கை கால எல்லாம் காய. நான் அப்போ நினைச்சேன் ரொம்ப வெட்டலாம். சரியா, சும்மா ஏதாவது கதைக்கெல்லாம் வேணும், கொஞ்சம் சுவாரஸ்யா கொண்டு வர வேணும். அதனாலதான் நான் தான் கொடுத்தது. ஆனா கொடுக்க சொல்லி அனுப்பினது யாருன்னு சொன்னால் உங்களுடைய மகள் 2 பேர் இருக்கீங்க இல்லையா? அவையிலும் அது மாதிரி கடைசி மகளுடைய ஹஸ்பண்ட், உங்களுடைய மருமகனும் சேர்ந்து தான் இந்த மாதிரி குட்டியா. அவர் தெரியும் இந்த மாதிரி அப்பா எப்படி பண்ணதான் இருப்பாரு. ஒரு கேக் கொண்டு போய் வெட்டிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க. சரியா, தேங்க்யூ 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 ஹரிமா. சரி, ஹாப்பி தானே? ஹாப்பி. சரி, ஆனா உங்களோட மகனு தான் ஐயோ, இட்ஸ் ஓகே, பரவாயில்லை. ரைட், வாழ்த்துக்களாப்பா. இந்த புண்ணை எண்டைக்கு நடிக்கட்டும். சரி, இந்த பிறந்த நாள் இந்த ஆயிலோட எல்லாமே இன்னும் நிறைய ஆயிலோட நீங்க வாழ வாழ்த்துறோம். ஆரோக்கியமாக இருக்கிறது நிறைய பழங்கள் விடுங்க, முக்கியமாக வெயில் காலம், வெளியே போகாதீங்க. சரியா, ஏன்னா நானும் திடீர்னு குறைச்சு கொண்டேன். அதான் இதே பின்னன் போல வரும். மதியத்துக்கு நான் அழிக்கிறது ஐடியா இல்லை, வெயில் கொளுத்துது. சரியா, அதனால வீட்டுல இருந்து தண்ணியா கிண்ணியா குடிச்சு அந்த மாதிரி சாதியில போல. சரி, பரவாயில்ல. ரைட், அப்ப அப்பாவுக்கு ஹாப்பி தானே? ஹாப்பி ஹாப்பி. சரி, அப்ப நான் கேட்க விடுவோமா? வெட்டிடலாம். சரி, ஏதாவது சொல்லுறா? வேற ஏதாவது சொல்லுறா? வேற ஏதாவது சொல்லுறா? வேற ஏதாவது சொல்லுறா? இல்ல, எல்லாருக்கும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் எண்டெண்டு நீடோடி என்ன மாதிரி வாழணும் மட்டும். அப்பா சின்ன வயசுல என்ன ஆசைப்பட்டீங்க? என்ன ஆசைப்பட்டீங்க? நானா? நான் ஒரு மிலிட்டரி பெரிய ஒரு கமாண்டரா இருக்கணும். ஆனா எனக்கு தெரிஞ்சு நீங்க நடிகரா இருக்கலாம். நடிகரா இருக்கலாம். நடிகரா இருக்கலாம் தான். நான் நாட்டுக்காக சாக வலிக்கிட்டேன். ஆனா சாக இல்லை. ஆனா இப்ப வீட்டுக்காக சாகிறீங்களே, வீட்டுக்காக சாகுறேன். எல்லா ஆண்களுக்கு ஒரு இதுதானே, அது பொறுப்பு தான், கடமை நான் தவிர்க்கலாது. ரைட், அப்ப நான் போட்டு தருவோம்ப்பா. ஒரு ஹாப்பி பர்த்டே பாடுவோமா? ஓகே. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் பெரியப்பா, பெரியப்பா, ஹாப்பி பர்த்டே டு யூ. May the good Lord bless you. May the good Lord bless you. May the good Lord bless and keep you in the coming years too. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday. நடந்து வந்த பாரிடத்தை பாரிடா, நீ ஆசை நீதி செய்து விட்டு வந்து வாரிடா. நடந்து வந்த பாரிடத்தை பாரிடா, நீ ஆசை நீதி செய்து விட்டு வந்து வாரிடா. அடந்த காட்டில் தியாகம் இருப்பதாகடா, இதை ஆற்றுகின்ற சக்தியோடு நடந்து வந்து
பகைவரோடு ஆட்டமாடுகிறாய் நீரற்ற பகைவரோடு கூட்டம் போடுகிறாய் அவன் திட்டுகின்ற பதவியேற்று ஆட்டம் ஆடுகிறாய் ஆட்டம் ஆடுகிறாய் நடந்து வாழ்ந்த பாதைகள்